நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 15 முறைக்கு மேல இந்த கோவைக்கு மட்டும் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா நான் அதிகமாக விசிட் பண்ண மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் தான். அது மட்டுமல்ல, அவர் பேசுகிற போது இன்னொரு செய்தியை சொன்னார். என்னுடைய தொடர் ஆதரவால இந்த பகுதி நன்கு வளர்ச்சி அடைகிறது என்று பேசினார். அவருக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, எங்க ஆதரவு எப்பவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல வருங்காலத்தில் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களுக்காக தொடர்ந்து நானும் திராவிட மாடல் அரசும் உழைப்போம் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை முதலீடு செய்ய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் முதலீடுகளை செய்பவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவினுடைய எடிசன் ஜிடி நாயுடு, அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற ஏராளமான திறமைசாலைகளை தந்து புதுமையான முயற்சிகளுக்கும் கடுமையான உழைப்புக்கும் பெயர் பெற்ற இந்த கோவை மண்ணில் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு துணையா இருக்க போறவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி TRB ராஜா அவர்களுக்கும், அவருக்கு துணை நிற்கக்கூடிய அந்த துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளரான நீங்க மற்றும் ஒரு மாநிலத்துக்கு வரல. கடந்த 4 ஆண்டுகள்ல கடுமையான உழைப்பை செலுத்தி ஏராளமான முதலீட்டாளர்களோட தொழில் நிறுவனங்களோட நம்பிக்கையை பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது. ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிவுத்தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதுலையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள் இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 25 ஆண்டுகள் அட்வான்ஸா சிந்திச்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 1971 சிப்காட் ஆரம்பிச்சதா காரணத்தினால்தான் உலகமயமாக்க அறிமுகமான பிறகு அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பா பயன்படுத்திக்கிச்சு. கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு பாடத்திட்டத்தில் சேர்த்தோம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 1997 ஐடி பாலிசி கொண்டு வந்தோம். டைடல் பார்க் உருவாக்கணும். இப்படி என்னால லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்படியெல்லாம் அட்வான்ஸா செயல்பட்ட காரணத்தால்தான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது. இந்த கோவை கேபிட்டல் சிட்டி கிடையாது, டயர் 2 சிட்டி தான். ஆனா நீங்க இங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, L&T, LMW, CRI, பம்ப்ஸ், காக்னிசன்ட், பண்ணாரி அம்மன் குழுமம், ரூட்ஸ் குழுமம்னு ஏராளமான நிறுவனங்களும் 60க்கும் மேற்பட்ட GCC நிறுவனங்கள், 1702 புத்தொழில் நிறுவனங்கள்,
22 இன்குபேட்டர்கள்னு ஏராளமான நிறுவனங்களும் நிறைந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க. இதே நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும். தமிழ்நாடு வளரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும். நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். அதனால தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாம சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம். UAE, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியா போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன். இப்படி நடத்தப்பட்ட 17 முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி 4 ஆண்டுகளை விட 2.5 மடங்கு அதிகம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 11,40,731 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம்.